ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான சஞ்சய் குண்டலா அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து. வணக்கம் சஞ்சய், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஜூட், நான் நல்லா இருக்கிறேன். இப்போ முக்கியமான விஷயம் ஆந்திர அரசியலை பற்றி தான். பவன் கல்யாண் இப்போ அங்கே ரொம்ப தீவிரமாக அரசியலில் பணியாற்றிட்டு இருக்கிறார். இப்போ திடீர்னு தமிழகத்திற்கு வந்து முருகர் மாநாடு, அவருடைய பேச்சு, அவர் இப்போ அரசியல்வாதியா ஆன்மீகவாதியான்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? பவன் கல்யாண் அரசியல் பார்வை பார்த்தால், பவன் கல்யாண் என்ற ஒரு மனிதன் பக்கா சுயநலவாதி என்று நான் சொல்லிடலாம். அது கன்ஃபார்மாகவே சொல்லிடுவேன் நான். ஏன்னா பவன் கல்யாண் அரசியல் பயணம் வந்து எல்லாம் சுயநலத்துக்காக பண்ணுற அரசியலாதாகவே நான் பார்த்துட்டு வருகிறேன். ஆரம்பத்தில் பவன் கல்யாணோட அண்ணா சிரஞ்சீவி, இப்போது சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிரஞ்சீவி, அவரே ஒரு கட்சி வச்சப்போ, பிரஜாராஜ்யம் என்ற கட்சி வச்சப்போ, அந்த கட்சியில் வந்து இவர் வந்து இளைஞர் அணியோட தலைவராக இருந்தாங்க. அப்போது அந்த கட்சியில் இருக்கும்போது இவர் அப்போது ஆட்சியில் இருக்கிற மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்காரங்களோட வெட்டி அவுத்து விட்டுட்டு நான் ரோட்டில் ஓட வச்சிடுறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த டைலாக் போட்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த அரசியலில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருந்தது அப்போது அந்த காலத்தில். ஆனால் அதே கட்சி வந்து சிரஞ்சீவி தன்னோட கட்சியை வந்து பிரஜாராஜ்யம் கட்சியை வந்து அதே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இணைந்துட்டாங்க. இருந்து இவர் வந்து எம்பி ஆகி, அந்த காங்கிரஸ் சார்பில் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி சிரஞ்சீவி அது ஒரு மினிஸ்டராக, சென்ட்ரல் மினிஸ்டராக கூட ஆயிருக்குன்னாங்க. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பவன் கல்யாண் அரசியல் பயணம் இப்படி தான் தொடங்கிருச்சுன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சுயநலவாதவா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க ஆந்திராவில். அது யாருக்கு? ஜெகனுக்கு எக்னெஸ்டாகவா. ஏன்னா இப்போது எக்ஸ் சிஎம்மாக இருக்காங்க ஜெகன், அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜெகனுக்கு எக்னெஸ்டாகவா அவர் அப்போயே ஆரம்பத்திலே வந்து டிடிபிக்கு, அந்த தெலுங்கு தேசம் கட்சிக்கும், சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும், அதே மாதிரி பிஜேபிக்கும் அந்த கூட்டணியில் இருந்து அந்த கட்சி ஆரம்பித்து ஜெகனுக்கு வந்து ஓட்டு வந்து அதை வந்து இவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த கட்சி வச்சுருந்தாங்க. பட் அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியல, ஒரு இடம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 கூட அப்படி தான் தனியாக இருந்தாங்க, தனியாக கூட அவங்க தோத்துட்டாங்க. அவர் வந்து அவங்களோட சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 2023 நடந்த எலெக்ஷன்ஸில் வந்து திருப்பி பிஜேபி அண்ட் தெலுங்கு தேசம் கட்சி அண்ட் ஜனசேனா, இவங்களோட கட்சி 3 பேரும் சேர்ந்து தான் அரசியலுக்கு இது ஜெயிச்சு இப்போ ஆட்சிக்கு வந்துருந்தாங்க. ஸோ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை இந்த பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இருக்கும்போது அது தெலுங்கு தேசம் கட்சிக்கு எகென்ஸ்டாக பேசியிருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த காலத்தில் வந்து இவங்க சொன்ன விமர்சனங்கள் ஆகட்டும், இல்லை அவங்க வே ஆஃப் பொலிட்டிக்கல் ஜெர்னியில் பார்க்கும்போது அவர் ஆரம்பத்திலேருந்தே என்ன பேசியிருந்தாங்க, ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், தனி தொகுதி, தனி ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லி ஆந்திராவுக்கு வந்து, ஏன்னா 2 ஸ்டேட்ஸ் பிரிஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து தனி ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் ஆந்திரா வந்து டெவலப் ஆகுன்ற ஒரு நேரத்தில் தான் தனி ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு ஒரு டிமாண்டோட வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தனி ஸ்டேட்டஸ் வந்து மறந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பிஜேபி வந்து ஒரு ஜாதி மதவாத கட்சி என்று சொல்லி பிஜேபி மூலம் விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நான் ஒரு புரட்சிக்காரன், சேகுவேரா என்ற ஒரு பெரிய தலைவரோட அவங்களோட சிஷ்யன் மாதிரி நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒரு அரசியல் புரட்சியை மாற்றத்துக்காக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எது இருக்கோ அந்த கட்சிகளோட அவங்க சப்போர்ட்டோட தான் நான் அந்த மாதிரி கட்சி தான் என்னோட கட்சின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன இது விமர்சனங்கள் போட்டிருந்தாங்களோ, யார் மேலே, பிஜேபி மேலே ஆகட்டும், இல்லை தெலுங்கு தேசம் கட்சி மேலே ஆகட்டும்,
என்ன விமர்சனங்கள் போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் மறந்துட்டாங்க. இதெல்லாம் மறந்துட்டு திருப்பி அதே பிஜேபி கட்சிக்கு போகணும். பிஜேபி மேலே வந்து அந்த ஏது ஸ்டேட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கறதுக்காக என்ன கெட்டு போன லட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பிஜேபி கட்சிக்காரங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு மதவாத கட்சிகள், அதுக்கு எது ஜாதியவாத ஜாதி வச்சு ஒரு ஹிந்து பேரில் வந்து கட்சி நடக்கிற ஒரு கட்சியில் வந்து பிஜேபி முன்னாடி இருக்கிறதோட அந்தளவுக்கு ஒரு போட்டிருந்தாங்க. இப்போது ஆக்சுவலி அதே கட்சியில் ஜாயின் ஆகி அதே கட்சியின் அலையன்ஸில் போய் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, மதுரையில் வந்து முருகன் மாநாடுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து என்ன பேசுகிறாங்க, சனாதன தர்மம், அதே மாதிரி ஹிந்து தர்மம், அது இல்லைன்னு ஹிந்துவத்த நிநாதம் இதுதான் வேணும்னு சொல்லி அந்த இது நிறைய பேசியிருந்தாங்க. இவர் ஆக்சுவலி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறது என்ன, நான் ஒரு கிறிஸ்டியனு, நான் பாப்டிசம் எடுத்துருந்தேன், அதே மாதிரி கிறிஸ்டியன் சகோதரர்கள் எல்லாம் என்னோட சகோதரர்கள் மாதிரி, அதே மாதிரி ஒரு டைமில் வந்து நான் ஒரு முஸ்லீம் வீட்டில் நான் பீஃப் சாப்பிட்ருந்தேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முஸ்லீம்காரங்கள் தான் சொல்லி அப்படி பேசியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஓன்லி ஹிந்து, சனாதன தர்மம், ஹிந்துத்துவவாதம் இதா இப்போது நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஆரம்ப காலத்துலேருந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்து இப்போது அவங்க பேசுனது அது எல்லாமே இப்போ அவங்க நடத்துகிறது, அவங்க போகிற வழி எப்படி இருக்குன்றது வந்து நாங்கள் இப்போ சொன்ன அந்த விஷயங்கள் நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியா இல்லை சுயநலவாதியா இல்லை சொல்கிற மாதிரி ஆத்தியாத்மிகத்தில் என்னென்ன ஆன்மீகவாதியான்றது வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். சிறப்பான தகவல் சஞ்சய். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு ஆந்திரா அரசியலில், அதாவது அரசிற்கு எதிராக குற்றச்சாட்டு வைப்பவர்கள், அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது சோஷியல் மீடியாக்களில் அரசுக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைக்கிற, அதாவது எதிர்மறையான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் ஜூடு என்னென்னா, ஆந்திராவில் வந்து கூட்டணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஒன் இயர்லே இதுவரைக்கும் கூட 178 கேஸுகள். இது வந்து ஓன்லி சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் மேலே. என்னென்னா சோஷியல் மீடியாவில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வார்த்தைகள் விடலைன்னு சொல்லி, இல்லை வைசிபிக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகள் போகிற நோக்கில் வந்து இப்போ வந்து இதுவரைக்கும் கூட 175 கேஸுகள் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் மேலே அதை இவ்வளோ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது இல்லாமலே ஆந்திராவில் வந்து வைசிபி கேடர் மேலே போட்ட கேஸில் அதிகமாக இருக்கும். அது கூட கிட்டத்தட்ட ஒரு 200 கேஸுகள் எல்லாம் இருக்கும். ஓன்லி நான் சொன்னது ஓன்லி சோஷியல் மீடியாவில் அந்த மீடியாவில் இந்த ஆட்சிக்கு எக்னெஸ்டாக பேசினவங்கள மேலே போட்ட கேஸுகள் மட்டும் 178 இதாக இருக்குது. அதே மாதிரி வைசிபி இந்த ஆட்சியில் இருந்த வைசிபிக்காரங்க மேலே இந்த வைசிபி யார் பிரசிடெண்ட் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார், சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார், அவங்க கட்சிக்காரங்கள மீது ஆகட்டும், வைசிபி லீடர்ஸ் மேலே ஆகட்டும், எம்எல்ஏ மேலே ஆகட்டும், எம்பி மேலே ஆகட்டும், இதெல்லாம் இல்லாமலே கூட அவங்க கேடர் எதிர்த்து தொண்டர்கள் இருக்காங்களோ தொண்டர்கள் மேலே கூட கிட்டத்தட்ட ஒரு 200 மேலே கேஸுகள் வந்து இந்த ஆட்சி பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அது இல்லாமலே பழிவாங்கும் நோக்கத்தில் தான் என்னென்ன ஆந்திர பிரதேஷில் இதுவரைக்கும் வைசிபி தொண்டர்கள் இறந்தது, இந்த மர்டர் ஓன்லி லாண்ட் ஆர்டர் சீரழிஞ்சு போயிடுச்சு. ஓன்லி வைசிபி கேடர் மர்டரே கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 20 மர்டர் கேஸ் வந்து நடந்தது. என்னென்னா அது டிடிபிக்காரங்களை பண்ணதா இல்லை ஜனசேனா பண்ணதா பிஜேபி பண்ணதா, அலையன்ஸில் இருக்கிற கூட்டணி அலையன்ஸில் இருக்கிற ஆட்சியிலே இப்போது வந்து ஒரு 1 இயரில் வந்து வைசிபிக்காரங்களை வந்து 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ பழிவாங்கும் நடவடிக்கைகள் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ இது கேஸுகள் இல்லை மர்டர் அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் கேஸுகள் எல்லாம் பார்த்தா இந்த ஆந்திராவில் வந்து எந்த அளவுக்கு லாண்ட் ஆர்டர் இருக்குன்றது வந்து ஏற்கனவே தெரிய போகிறது. அது இல்லாமல்
இப்போ வந்து யார் பேசினாலும் கூட ஆக்சுவலி ஆட்சிக்கு வந்து இந்த அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்து யார் எகென்ஸ்டாக பேசினாலும் கூட அவங்க மேலே கேஸு ஒரு கேஸும் கிடையாது. ஒருத்தர் மேலே ஒரு 3-4 கேஸ் போடுறதையும், அது இல்லாமல் ஆட்சியில் இது நீ பண்ணலன்னு சொல்லி என்ன வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேறலைன்னா ஆட்டோமேட்டிக் அது கேட்டாலும் கூட சோஷியல் மீடியா ஆக்டிவ் ஆகட்டும், அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி கட்சிகள் இருக்கிறவங்க அவங்கள மேலே ஆகட்டும், இல்லை வைசிபி தொண்டர்கள் மேலே ஆகட்டும், இதெல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயரில் வந்து எத்தனை கேஸுகள்ன்றது வந்து இப்போ கூட கணக்கு வராமல் இருக்கிறது. என்னென்னா ஒரு ஆளுங்கள் மேலே கேஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேஸில் ஒரு பெயில் வாங்கினான்னா அவங்க மேலே அந்த பெயிலேருந்து வெளியே வந்த உடனே அவங்க மேலே ஒரு 3-4 கேஸ் போடுறாங்க, திருப்பி அதை அவங்களே அரெஸ்ட் பண்ணி உள்ளது பண்ணுறாங்க. இல்லாமல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அவங்க மேலே கேஸ் போட்டு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸில் அவங்க ஃபேமிலி போய் அந்த ஜெயிலுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போய் பெயில் வாங்குறதோ இல்லை ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்காக போனால் அந்த ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. அந்த ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு, இன்னொரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு, இன்னொரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு, ஒரு நாளில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேஸ் போட்டு எல்லாத்தையுமே அதை மாற்றிட்டே கேஸ் எல்லாம் போட்டு மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தெலுங்கு தேசம் கூட்டணி ஆட்சி வைசிபி மேலே ஆகட்டும், இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஆகட்டும், அவங்க சோஷியல் மீடியா யாராவது மேலே ஆகட்டும் கேஸ் போடுறது வந்து இப்போ வந்து இந்த லாண்ட் ஆர்டரே வந்து தெரியாமல் போயிடுச்சு. இப்போ லாண்ட் ஆர்டர் சீரியல் காரணமே அந்த அலையன்ஸ் ஆட்சி வந்து இந்த பழிவாங்கும் நோக்கத்தில் போகிற போக்கு தான் இந்த கேஸுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து காரணம்னு சொல்லி அந்த கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ஆந்திராவில் வந்து லாண்ட் ஆர்டர் சீரழிஞ்சிச்சு. அதே மாதிரி யாரு கூட அந்த ஆட்சிக்கு எகென்ஸ்டாக பேசினாலும் கூட அவங்க மேலே கேஸுகள் வந்துடும், அது இல்லாமல் அரெஸ்ட் இருக்கும், அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போலீஸுக்காரங்கள் கூட அவங்கள எப்படி ஒரு என்னென்ன இப்போ அங்கே அடித்து நுறக்கி இந்த மாதிரி எல்லாம் கேஸுகள்லாம் கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ஆதாரத்தோட விட நிறைய இந்த வைசிபி ஆகட்டும், இல்லை வேறு கட்சிக்காரங்களாகட்டும், வேறு தொண்டர்களாகட்டும், வேறு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாம் கோர்ட்டுக்கு கூட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட கோர்ட்டு கூட சொன்னாலும் கூட இந்த பழி வாங்கும் நடவடிக்கை போக மாட்டேறதுக்கு இந்த அலையன்ஸ் ஆட்சியை வந்து காரணம்னு சொல்லிடலாம். ஜோடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா அரசியலை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ தமிழகத்தில் விஜயோட எழுச்சி எப்படி இருக்கும், அதே நேரத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ஜெயலலிதா இறந்ததும், அதே மாதிரி டிஎம்கே தலைவர் கருணாநிதி இறந்ததும், 2 பேர் இறந்ததில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் வேக்யூம், ஒரு 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 சின்ன ஸ்பேஸ் மட்டும் இருக்கிறது ப்ரெசென்ட்டுக்கு. ஏன்னா ஆக்சுவலி வந்து அரசியலில் வந்து டிஎம்கே ஆர் அண்ணா டிஎம்கே என்னென்னா கொள்கைகள் பொறுத்தி ஆகட்டும், இல்லை தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு திராவிட கொள்கைகள் பொறுத்தி வர ஆட்சிகள் தான் என்னென்னா காலகாலமாக வந்துகிட்டே இருக்கிறது. இதில் வந்து இப்போது பிஜேபி ஒன்று ஆட் ஆகி பிஜேபி வந்து அந்த ஒரு ஜாதி இந்த மதவாத கட்சியாக மாறி அது வந்து நடுவில் ஒரு 2-3 எலெக்ஷன்ஸில் போனாலும் கூட இந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் நடந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி 1-2 சீட்டு வந்தாலும் கூட சில சீட்ஸை வந்து எது அசம்பிளிக்குள்ளே வந்தாலும் கூட ஆக்சுவலி வந்து அங்கே அவங்க பிஜேபிக்கு வேண்டியது வந்து ஆட்சி பிடிக்கிறதும் அந்த தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை சவுத்தில் ஒரு ஆட்சி பிடிக்கிறது, ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி பிடிக்கிறது தான் அவங்க கொள்கையாக இருக்கும். அது இல்லாமலே ஆக்சுவலி வந்து பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை அந்த வேறு ஸ்டேட்டில் ஆகட்டும் ஆட்சி பிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதோட சென்ட்ரலில் இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுக்கு அங்கிருந்து அந்த ஸ்டேட்லேருந்து வர எம்பிக்கள் தான் அதிகமாக அங்கே கட்சி வந்து அதிகமாக என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால தான் என்னென்னா பிஜேபி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸே கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் அதே மாதிரி திராவிட கொள்கைகள் நடுவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரும்பி இந்த மதவாத கொள்கைகள் ஆகட்டும், இல்லை வேறு மாதிரி வர்றது வந்து யாருமே என்னென்ன அது ஒத்துக்க மாட்டேன்றது, தமிழ் மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றது ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சத்தியம்.
வாக்கியம் தான். என்னென்னா அதுக்கு தான் என்னென்னா இப்போ அந்த இருக்கிற வாக்கியமும் வந்து இருக்கிற எம்டியை வந்து ஃபில் பண்ணோன்னா யாரோ ஒருத்தர் வரணும். ஏன்னா அதுதான் டார்கெட் பண்ணி இப்போ விஜய் வந்து அரசியல் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அரசியல் அரங்கேற்றம் பண்ணதில் கூட அவர் பண்ண அரங்கேற்றம் அரசியல் பயணம் வந்து நல்லது தான். ஒரு நல்ல என்னென்னா இது இப்போ யூத் ஓட்டு பேங்க் ஆகட்டும், அது இல்லாமல் நடுத்தர மக்களுக்கு ஆகட்டும், அது இல்லாமல் உமன் ஃபேன்மேடு ஆகட்டும், இந்த மாதிரி ஓட்டுகள் டார்கெட் பண்ணி அவங்க அரசியல் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒரு யூத் எம்ஜிஆர் யூத்துன்னு கிடையாது, பட் ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, அதே மாதிரி அரசியலில் வந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அரசியல் பண்ணுறது வந்து அரசியல் நடத்துறது வந்து அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாதுன்றது வந்து விஜய்க்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் புதுசாக தெரிய வேண்டியது என்னென்னா, நம்ம வீட்டில் உட்காந்து வீட்டில் மீட்டிங் போட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் மீட்டிங் இன் ஒர்க் ஹோம்னு சொல்லி அந்த மாதிரி வீட்டில் வந்து மீட்டிங் போட்டுக்கிறது, லீடர்ஸ் கிட்ட அதே மாதிரி நடப்பாதை போவேன்னு சொல்கிறதையும், அது இல்லாமல் அதை பாதயாத்திரை நடப்பாதை போகிறேன்னு சொல்கிறதையும், மக்களுக்குள்ளே நடுவில் போகிறதுன்னு சொல்கிறதையும் வந்து அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து இது ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் ஆகட்டும், நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி நடைப்பயணங்கள் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மக்கள் வந்து இழுக்கிறதுக்காக என்னென்ன செய்ய போகிறாங்க, அதே மாதிரி எந்த மாதிரி மக்கள் வந்து எந்த மாதிரி தேவைகளில் வந்து நம்ம எந்த மாதிரி சப்போர்ட்டு கொடுக்க போகிறோம்ன்றது தான் இப்போது இந்த இது தமிழ்நாடு அரசியலில் இருக்கிற ஒரு வேக்யூம்க்கு ஒரு எம்டிக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து விஜய் இதை வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிடலாம். அதுக்கு தான் விஜய் வந்து இப்போது மக்களில் ஒரு நல்ல ஆதரவு தான் இருக்காங்க. என்னென்னா யூத் ஐக்கானாக வராங்க. அது இல்லாமல் எல்லாம் அந்த பிஜேபிக்கு ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இல்லை அண்ணா டிஎம்கே ஆகட்டும், அது இதர அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசமாக நான் போகிறேன், மக்களுக்கு ஏதோ செய்கிறதுக்காக நான் போகிறேன்றத ஒரு நினப்பு வந்து அவங்களுக்கு அது மக்களுக்குள்ள அது இல்லாமல் ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கான்னு சொல்லி போகிற ஒரு முயற்சி வந்து நல்லது தான். பட் அதுக்கு தான் அவருக்கு ஆதரவு ஏறிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆனால் அந்த ஆதரவு ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மக்களுக்கு என்ன வேணும், நம்ம எப்படி அரசியல் பயணம் முன்னேறணும். ஏன்னா இன்னொரு 8-9 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 8 மாதத்துல நம்ம என்ன பண்ணுறதோ அது பார்த்து தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்கோதுருவாங்க. அதுதான் இப்போ விஜய் என்ன பண்ணுற போடுறத பொறுத்து தான் மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் விஜய் வந்து இப்போ பண்ணுறது வந்து இது நடப்பயணம் போகிறதோ, இல்லை வீட்டுக்கே கூப்பிட்டு லீடர்ஸ் கிட்ட பேசுகிறதோ, மீட்டிங் வைக்கிறதோ, இல்லை அந்த மாதிரி கிடையாமல் மக்கள் ஏழை மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்காக என்னென்ன கொள்கைகள் நம்ம அரசியலில் நம்ம கட்சி ஆரம்பித்தப்போ நம்ம சொன்ன கொள்கைகள் என்னென்னன்ற அளவுக்கு அந்த அவங்க எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு எடுத்து போகிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இவர் அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் மக்கள் ஏழை மக்களுக்காக எப்படி பேசணும், அது அரசியல் பாதை எப்படி இருக்குன்றது வந்து அவங்க விஜய் ஒரு தனியாக ஒரு டீமாக வச்சு ஒரு தனியாக மக்களுக்குள்ளே போய் மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் கேட்குறது தான் நல்லதான ஒரு ஒப்பீனியன் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து விடுது. பட் ஆனால் வீர் சேர்ந்து வந்து இப்போ ஆக்சுவலி பவன் கல்யாண் மாதிரியோ இல்லை இன்னொருத்தர் மாதிரியோ இன்னொரு மாதிரியோ கிடையாமல் ஆட்டோமேட்டிக்காக அரசியலில் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து வின் பண்ண லீடர்ஸ் யார் இருக்காங்க, அவங்க பயணம் எப்படி நடந்தது, அதே மாதிரி தமிழக அரசியலில் வந்து எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த தலைவர் வந்து எப்படி போயிருக்கிறாங்க, தமிழ் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுறது, தமிழ் மக்களுக்குள்ள நம்ம எப்படி போய் ஆதரவு கேட்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கெட்சாக வச்சு அந்த அளவுக்கு உள்ளே போனாதான் மக்கள்கிட்ட போனாதான் இன்னும் தகவல்களுக்கு நன்றி சஞ்சய். உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.